தளபதி விஜய் அவர்கள் தற்போது தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமா அளவுல உச்சம் தொட்ட நடிகராக திகழ்ந்துட்டு இருக்காரு. திடீரென பாத்தீங்கன்னா, நான் சினிமாவை விட்டு விலகிவிட்டு முழுவதுமாக அரசியல்ல ஈடுபாடு காட்ட போறேன் அப்படின்ற அறிவிப்ப கடந்த ஆண்டு துவக்கத்திலேயே வெளியிட்டிருந்தாரு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பல கமெண்ட்டுகள், தளபதி நீங்கள் அரசியலிலும் இருங்கள், சினிமாவிலும் நடிக்க வேண்டும் அப்படின்னு பலருமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. சோ ஆந்திரா சைட் பாத்தீங்கன்னா அனைத்து நடிகர்களுமே இப்படித்தான். அதனால தளபதி விஜய் அவர்களையுமே நீங்கள் அதே போல இருங்கள் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியும் இருந்தாங்க. ஆனா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அவருடைய முடிவுல ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. சோ இந்த நிலையில இவருடைய கடைசி திரைப்படமான தளபதி 69வது படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படத்துடைய 2வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கா. சோ இது வரைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எந்த ஒரு புகைப்படங்கள் கூட லீக் ஆகல. அந்த அளவிற்கு வினோத் அவர்கள் இந்த படத்துடைய படப்பிடிப்பை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டாக இந்த படத்துடைய ஒரு பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கா. இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் காட்சியில தளபதி விஜய் அவர்களுடன் 2000 நடன கலைஞர்கள் ஆடி உள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கு. இதற்கு முன்பு கூட தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துல 1000 நடன கலைஞர்கள் ஆடினாங்க. சோ அப்போது அந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதே போல தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் இது அப்படின்றதுனால அனைத்து விஷயங்களையுமே பிரம்மாண்டமாகவும் பார்த்து பார்த்துமே வினோத் அவர்கள் பண்ணிட்டு இருக்காராம். சோ கண்டிப்பாக இந்த பாடல் தான் முதல் சிங்கிள் ட்ராக் பாடலாக வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற தளபதி விஜய் அவர்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.